இது எல்லாத்தையும் வேலை மனக்கிட்டு செய்ய. வாசு, காரியம் நமக்கு ஆகணும், அதனால கொஞ்சம் இறங்கி போ. பணத்தை வந்து வாங்கிக்கங்க, நாங்க போறோம். வாடி. ஐயோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சொன்ன வேலை நடக்கலையான்னு தான். ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கே மெனக்கடணும், அம்புட்டு வேலை செய்யணும். கல்யாணம் ஆனவங்களை பிரிக்கிறது அதை விட சிரமம். நேரம் தான் ஆகும். எங்களுக்கும் அந்த பதட்டம் இருக்குங்க. நாங்களும் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்க குடும்பத்துல வேற அவங்களுக்கு தான் எல்லாரும் ஆதரவா இருக்காங்க. மீனாட்சி வேற அவ குடும்பத்தோடயே வந்து உட்கார்ந்துருக்கா. எல்லாரையுமே சமாளிக்கணும்ல. பிரச்சனையா தான். முதல்ல மீனாட்சியோட அம்மாவை உங்க வீட்டுல இருந்து வெளியே அனுப்புங்க. ஏன்? அவங்க அங்க இருந்தா இவர் உங்க வீட்டுக்கு வர முடியாதுல்ல? அவங்க அங்க இருந்தா நீங்க ஏன் வர முடியாது? ஒண்ணும் புரியலையே. நாங்களும் அடிக்கடி வந்துட்டு போறோம். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ல. ஓ, அம்மா அங்க இருந்தா வர வேணான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மீனாட்சி கூடவே இருந்து அவங்க அவளுக்கு அட்வைஸ் பண்ணி மனசை மாத்திட்டாங்கன்னா. ஆமா, சரியா சொன்னீங்க அம்மாச்சி. அவங்க சொல்றது சரிதான். வீட்ல ஏதாவது சண்டை வந்தாலும் மீனாட்சியோட அம்மா அவளை அமைதியாருன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்கள வெளியே அனுப்ப பாருங்க. அவங்கள வெளியே அனுப்பிட்டு சொல்லுங்க அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். சரி சரி, வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஆஹா, என்ன டேஸ்ட் இல்ல. சரி, இன்னொன்னு வாங்க வா. டைம் ஆகுது. ஆதி மாமா வேற இருக்காரு, அவர் நம்மள பாத்துட்டு போறாரு. அதுவும் சரிதான். எனக்கு தெரிஞ்சு அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி இரு, போய் காசு கொடுத்துட்டு வரேன். கொடு. ஏய், நீ போகாத, அவரை கூப்பிட்டு கொடுத்துரு. ரைட்டு அண்ணா. சரி வா. எனக்கு ஒரு டவுட். ரோட்ல அப்படி என்ன மீட்டிங்? யார் கூட அப்படி பேசிட்டு இருப்பாரு? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். இப்ப வரைக்கும் அவங்கள ஒண்ணு சேராம தான் பாத்துக்கிட்டு கிடக்கேன். சீக்கிரத்திலே 2 பேரையும் பிரிச்சுட்டு வரேன். ஆதி கூட அவளை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நானும் உங்களை தான் நம்புறேன். ஆதியோட மாமா என்ன சொன்னாரு? நம்ம பாக்கி பணத்தையும் கொடுத்துட்டோம் அப்படியா? இது என்ன பணமா? அட இருங்க, பிரியாணி சூடா இருக்கு. இருங்க, நான் போய் தட்டை எடுத்துட்டு வரேன். பிரியாணியா? ஏய், இம்புட்டு தூரம் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு இருக்கீங்க? எலே, என்ன பணம் எல்லாம் அப்புறம். இப்ப நாம செய்ய வேண்டிய பெரிய வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை அப்பத்தா? வீட்டுல யாரும் இல்லல்ல? இல்ல, இங்க யாரும் இல்ல. எல்லாரும் மாடியில வேலையா இருக்காங்க. ஏங்க, சூடா இருக்கு, சாப்பிடுங்க. புடிங்க. அப்பத்தா, முதல்ல விஷயத்த சொல்லுங்க. என்ன பெரிய வேலை? அந்த சுமதிய வீட்டை விட்டு அனுப்பணும். வெளியே அனுப்பணுமா? ஆமா, இப்ப புது டாஸ்க் வேற கொடுத்திருக்காரு. என்ன திடீர்னு? அவன் நந்தியாட்டம் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆளுக்கு நம்ம மேல நம்பிக்கையே வராது, நம்ம காரியமும் நடக்காது. அதுவும் சரிதான். ஆனா அவங்களை எப்படி நம்ம வெளியே அனுப்புறது? அம்மாச்சி, ஸ்ட்ரைட்டா உங்களை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்ன என்னதான் கெட்டவளாக்குவாளுங்க. மீனாட்சி துள்ளுவா, அந்த வெட்டி பையன் அதான் அந்த ஜீவா, அவன் வக்காலத்துக்கு வருவான். வேணாம் வேணாம். ஆமாமா, அப்பா அம்மா கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி வெளியே அனுப்புறது? அதுக்குதான் நான் அவனு யோசிச்சு வச்சிருக்கேன். அம்மாச்சி, நீங்க பயங்கர ஸ்பீடா இருக்கீங்களே. வீட்டுக்குள்ள வரதுக்குள்ளே பிளான போட்டீங்க. என்ன பிளான் அப்பதா? டேய், நீ நல்லா சாப்பிட்டு தூங்கிடாம நான் சொல்ற மாதிரி செய்யு. 2 பேர் இப்படி வாங்க, வாடா.
இது ரிஸ்க் இல்லையா? எலே ரிஸ்க் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. ஓ, அம்மாச்சி இது சரியா வருமா? வரணும், வர வைக்கணும். ஆனா அப்பதா உன் மூளை வேற லெவல். படிச்ச என்னை விட ரொம்ப நாளா யோசிக்கிற. அதெல்லாம் சரிதான். இந்த வேலையை இவரை நம்பி குடுக்கறியலே, அவ்வளவுதான். ஏய், ஏண்டி நான் செய்ய மாட்டேனா? ம். நீங்க எந்த வேலையை உருப்படியா செஞ்சிருக்கிய? தப்பு பண்ணாலே அதை மாட்டிக்காம செய்ய தெரியாது. ஏமா நீங்க அழறீங்க? அழாதீங்க. மாதிரி ஆளுங்கள திருந்தவே மாட்டானுங்க. இவனெல்லாம் அடிக்க அடிக்க திரும்ப அடிச்சாதான் இவெல்லாம் திருந்துவான். பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா இப்படிதான் தினமும் சாகணும். என்ன யோசிக்கிறீங்க? உங்களை இத்தனை பேர் முன்னாடி வச்சு அடிச்சான்ல, அதே அத்தனை பேர் முன்னாடி பதிலுக்கு அடிங்க. அப்பதான் பொம்பளைங்க மேல கை வைக்கிற ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். போய் அடிங்க போங்க. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நல்லாவே இருக்க மாட்டேன். நீ எல்லாம் வாழ்றதே தப்புடா. நான் போறேன். நீ தனியா கிடந்து சாவு. மாமா காவியா. ஏய் நில்றி. ஏய் சரியா செஞ்சம்மா. இந்த மாதிரி ஆளுங்களை இப்படிதான் பண்ணும்.